Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை கூடைக்கு பாக்ஸ் நாட்ல இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இந்த கைப்பிடி வந்து நான் போட்டுருக்கேன். இந்த கூடை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடியில ஸ்டார் டிசைன் வர மாதிரி நான் இந்த கூடையை போட்டுருக்கேன். இந்த கூடையோட வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. சரி வாங்க இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா 12 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எந்த நாட்டில் வந்து கைப்பிடி போட போகிறோமோ அந்த நாட்டில் இந்த ஒயரை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த நாட்டு கீழே இந்த ஒயரை போட்டு வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 6 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 6 ஒயரையும் நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ ஒயரை ஈவனாக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஒயரும் இருக்கும். இப்போ இந்த 6 ஒயரையும் வச்சு நம்ம 3 நாட் வந்து போட போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 2 ஒயர் வச்சு சென்டராக ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் இருக்கும். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 ஒயரையும் எடுத்து நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரைட் சைடில் நாட் போட்டோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 2 ஒயரையும் எடுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ 3 நாட் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருந்து வர ஒயர்லாம் நம்மளுக்கு கிராஸாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து நம்மளுக்கு கிராஸாக வரும். இப்போ இந்த கிராஸாக இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனில் 2வது நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக 3வது நாட் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வரும். இப்போ பின்பக்கம் இருக்கிற இந்த கிராஸ் ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். பாருங்க, இப்போ எல்லா ஒயரும் அதே மாதிரி கிராஸாக இருக்கும். இப்போ கிராஸாக இருக்கிற ஒயரில் நம்ம கண்டினியூவாக நாட் போட்டே வரலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
பாருங்க இப்போ 3வது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 4வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக இருக்கிற ஒயர்லலாம் கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இதே மாதிரியே கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நான் கைப்பிடி வந்து தேவையான அளவுக்கு போட்டு முடிச்சிட்டேன். போட்டுட்டு அடியில் இருந்த 6 ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கூடையோடைய கைப்பிடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.